நீங்கள் நலமடைய இது உங்கள் ஆரோக்கியத்தின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து வருகிறீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு நன்மை செய்வார். எங்களோடு கூட இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் உங்களை விலகிடவே மாட்டார். அவரே அதிசயமானவர், ஆறுதலையும் சமாதானத்தையும் வாழ்கிற இந்த நிமிஷமே தந்து நடத்துவாராக. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். தண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். தண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சேர்த்தை கொடுத்து பாடுங்க. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே, நீ நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, இந்த நேரமே நீ கூப்பிடு உண்மையா. உன் குறையெல்லாம் நீக்குவார்,
நம்மளை கரம் பிடித்துட்டாருன்னு சொன்னா என்னைக்குமே அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். அதுதான் வேத வசனம் நமக்கு ஆணித்தரமாய் சொல்லியிருக்கிற வார்த்தை. ஒருபோதும் நம்மளை கைவிடாத நல்ல தேவன் எந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். வேத வசனம் அழகா சொல்லுகிறது, நாம் எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் ஏசப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது இரட்டத்தனையாய் திருப்பிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். இந்த நேரத்திலும் கூட ஏசப்பா என்று சொல்லி நீங்க எதெல்லாம் இழந்து காணப்படுறீங்களோ, யார் நிமித்தம் எல்லாம் ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ, இந்த வேளையில ஏசப்பா என்று சொல்லி எதெல்லாம் நினைச்சு பார்க்கிறீங்களோ எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள, எல்லா சூழ்நிலையும் மாற்றி உங்கள் குடும்பத்துல நன்மை உண்டாக கர்த்தர் உதவி செய்வார். இரட்டத்தனையான பலனை, ஆசீர்வாதத்தை நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த வேளையிலும் கூட இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமாக. இழந்தவைகளை இரட்டத்தனையாய் திருப்பி தர வல்லமை உள்ளவர். கண்களை மூடி ஏசப்பா என்று சொல்லி நோக்கி பாருங்க பார்க்கலாம். நம் இயேசு நல்லவர், கைவிடாத நல்ல தேவன். அல்லேலூயா. நமக்கு ஒரு நெருக்கம் சொன்னா நாம் நம்பி இருக்கிற அநேக நம்மளை விட்டு விலகி போலாம். ஆனால் நெருக்கம் என்று சொன்னா என்னைக்கு நம்ம கூட இருந்து உதவி செய்கிற நல்ல தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் தான் இயேசுவுக்கு நல்ல பேர், அவர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நிமிஷம் கூட ஏசப்பா நீ நல்லவர் என்று சொல்லி அவரை உயர்த்துவோமா? ஆண்டவரே, இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறவர் நீ நல்லவர் ஏசப்பா. நன்மைகளை செய்கிறவர் ஆண்டவரே. சேர்ந்து சந்தோஷமாய் சொல்லுங்க, ஏசப்பா நீ நல்லவர், எங்களுக்கு நன்மை செய்கிறவர், எங்களுக்கு நன்மை செய்கிறவர், எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களுக்கு நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், ஏமாற்றம், தோல்விகள் கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், தம் கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். நிச்சயமாக ஏசப்பா என்று சொல்லி நோக்கி கூப்பிடுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நம்பிக்கையற்ற நிலைமையில் ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே நன்மை செய்வார். அல்லேலூயா. இழந்த அனைத்தையும் இரட்டத்தனையை திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அது பொண்ணோ பொருளோ நிலமோ எதுவா இருந்தாலும் அல்லேலூயா உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உண்மையா ஏசப்பாவை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணீரை துடைக்கிறவர் நீங்க, என் கவலைகளை மாற்றுகிறவர் நீங்க ஏசப்பா. நீங்க இல்லைன்னா நான் இல்ல ஏசப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்கிறவர் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன், அல்ல நமக்கு நன்மை செய்ய போதுமானவர். உங்களுக்கு இந்த நிமிஷம் நன்மை செய்ய, அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீரை காண்கிறார், உன் கதைகளை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், உன் கதைகளை கேட்கிறார், வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை
பிள்ளையே, அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார். உங்கள் வேதனைகள் மாறும், உங்கள் துக்கங்கள் மாறும், சந்தோஷம் நிச்சயமாய் உண்டாகும். அன்பின் பரலோக தேவனே, உம்மை நோக்கி பார்த்து என் இயேசு நல்லவர், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், இக்கட்டில் எனக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி ஆராதித்த உம்முடைய ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. நீங்க நன்மை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. எதெல்லாம் இழந்திருக்கிறார்களோ ஆண்டவரே அப்பா, அந்த இழப்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி, ஏமாற்றங்கள் அனைத்தையும் மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மகிழ செய்யுங்க. இயேசுவின் மூலம் எங்கள் ஆராதனையும் துதியும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் ஜெப குறிப்புகளை கீழ்காணும் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ரெவரண்ட் டி. சாம்சன் கிறிஸ்டின் தாஸ், கிருபை ஏஜி சபை, 4F, யாதவர் தெரு, ஆழ்வார் திருநகரி, தூத்துக்குடி மாவட்டம். For further details, Reverend D. Samson Christian Das, Grace AG Church, 4F, Yadavar Street, Alvar Tirunagari, Thuthukudi District. ஞாயிறு ஆராதனை நேரம். முதல் ஆராதனை காலை 6:30 முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் உண்டு. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து இயேசுவை ஆராதிக்க வாருங்கள். மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த டிவி நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று ஆண்டவருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் ஜெப குறிப்புகளையும் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற விலாசத்தில் எங்கள் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு கூட இருக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவராக இயேசு சொன்ன இன்னும் ஒரு வசனத்தையும் நாம் பார்ப்போமாக. சங்கீதம் என்று ஒரு வேத பகுதி வேதாகமத்தில் உண்டு. அதில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படி அருமையாய் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. சத்தத்தை கேட்டருளும். என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இங்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, என் தேவனே. என் மனசுல நிறைய வேண்டுதல்கள் இருக்கிறது. என் வேண்டுதலின் சத்தத்தை நீங்க கேட்டருளுங்க. என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளுங்க. இதை பார்த்து கொண்டுள்ள எனக்கு அன்பானவர்களே, என்னைக்கு உங்கள் இருதயத்தில் உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல வேண்டுதல் உங்கள் இருதயத்திலும் இருக்குமானால், இன்னைக்கு ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வேண்டுதலுக்கு நான் பதில் கொடுக்க விரும்புகிறேன். உன் வேண்டுதலை நான் கேட்பேன், உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதத்தில் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்பினா அங்க இயேசு உறுதியாய் சொல்லுகிறார், இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தில் என்ன வேண்டுதலோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களானால் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிச்சயம் 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 ஆண்டவராக இயேசு உங்களுக்கு பதில் கொடுப்பார். இந்த இயேசு உங்களை ஏமாற்றுகிறவர் அல்ல. இந்த இயேசு உங்கள் வேண்டுதலுக்காக உங்களை கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல. இந்த இயேசு அவரை நோக்கி யார் யாரெல்லாம் ஏசப்பா எனக்கு இதை நீங்கள் செய்யணும், எனக்கு இதை தரணும், இந்த காரியத்தை நீங்கள் தான் எனக்கு முடிச்சு கொடுக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டங்களை நீங்கள் தான் மாற்றணும் என்று யார் யாரெல்லாம் இயேசுவேன்னு பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம்
எல்லாருடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற நல்ல இயேசு அவர். வேதாகம ஒரு நாள் இயேசு ஊருக்கு ஒன்று நடந்து போய்கொண்டு இருக்கும்போது ஒரு நபர் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தானா. அவன் சாதாரணமானவன் அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது அவன் ஜெப ஆலய தலைவன் என்று சொல்ல. அவன் பேர் எவீரு. ஒரு பெரிய தலைவன். எப்படி நம்ம ஊர் பிரசிடென்ட்னு சொல்லுவோமே, கவுன்சிலர்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அவனும் அந்த ஊரில் ஒரு பெரிய தலைவன். அவன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து இயேசுவின் பாதத்தை கட்டி பிடித்து கொண்டு, மார்க்கு என்ற ஒரு புஸ்தகம் வேதாகமத்தில் இருக்கிறது, அதில் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கனாலா, இயேசுவின் காலை பிடித்து கொண்டு அவன் இயேசுவை கெஞ்சினானா. என்ன சொல்லி கெஞ்சினானா? அவரை மிகவும் வேண்டிக் கொண்டா. ஏசப்பா, என் வேண்டுதலுக்கு நீங்க செவி கொடுங்க ஏசப்பா. என் மகா மரண அவஸ்தைப்படுகிறா. ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு ஐயோ மரண வேதனைப்பட்டு இருக்கிறா. ஏசப்பா, நீங்க வந்து என் மகளை நீங்க சுகமாக்கணும் என்று இயேசுவின் காலை பிடித்து கொண்டு மிகவும் வேண்டினானா. அப்படியே அழுது கண்ணீரோடு வேண்டினானா. ஏசப்பா, என் மகளுக்கு உயிர் பிச்சை தாங்க, என் மகளுடைய உயிரை காப்பாத்துங்க, நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி வேண்டின போது ஆண்டவராக இயேசு இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் காலை பிடித்து கொண்டு கெஞ்சி வேண்டுவதை கண்டு அவனை உதறி தள்ளிவிட்டு போக விரும்பல. வா எவீரே, நான் உன் வீட்டுக்கு வந்து உன் மகளுக்கு நான் நல்லது செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி மகளுக்காக அவனுடைய வீட்டுக்கு இயேசுநாதர் வந்து அவளுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா கஷ்டங்களையும் பைபிளில் 41ஆம் வசனத்தைங்க பார்ப்போம். அதே மார்க்கு 5:41 வசனங்களே பார்ப்பினானா. இயேசு அவனை பார்த்து சொன்னார், பயப்படாத எவரே, பயப்படாதப்பா, விசுவாசமா இருப்பா, கண்டிப்பா உன் வேண்டுதலுக்கு நான் பதில் கொடுப்பேன்ப்பா, பயப்படாதப்பா, விசுவாசமா இரு என்று சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்து சிறு பெண்ணே எழுந்துரு என்று சொல்லி மரித்து போன நிலையில் இருந்த அவளை உயிரோடு கூட எழுப்பி அன்னைக்கு எவீரு என்ற அந்த நபருடைய வேண்டுதலுக்கு இயேசு பதில் கொடுத்தா. இன்னைக்கும் அதே இயேசு இன்னைக்கும் எல்லாருடைய வேண்டுதலுக்கும் பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ள தெய்வமா இருக்கிறார். அதே சங்கீத புஸ்தகத்தில் கொஞ்சம் நீங்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்பீங்கன்னா 3ஆம் வசனத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் பல விதத்தில் வேண்டுதலை பல இடங்களுக்கு சிரிப்பீர்கள், பல இடங்களுக்கு போய் உங்கள் கஷ்டங்கள் மாறும்படி வேண்டுதலை செய்திருப்பீர்கள். இன்னைக்கு பல விதங்கள் வேண்டுதல் செய்தும் எனக்கு பதில் கிடைக்கலே என்று ஏமாற்றத்தோடு இருப்பினானால் இன்னைக்கு உங்களுக்கு விசேஷ விதமாய் உங்கள் வேண்டுதலுக்கு செவி கொடுக்க இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகிறீர்கள் எனக்கு செவி கொடுங்க. என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகிறேன். இப்போ பல இடங்களை போய் கூப்பிட்டு பார்த்துட்டேன், இப்போ உங்களிடத்தில் உண்மையா என் வேண்டுதலை வைக்கிறேன். என் நீதியின் தேவனே, என் நல்ல இயேசப்பா, செவி கொடுப்பேன், உன் வேண்டுதலுக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன இயேசப்பா, என் வேண்டுதலுக்கு செவி கொடுங்க என்று சொல்லி அங்கு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறதே பார்க்கிறோம். என் அன்பானவர்களே, இன்னைக்கும் சிலர் வேண்டிக் கொள்வதில், இயேசுநாதர்கிட்ட வேண்டிக் கொள்வதில் சிலர் இப்படி செய்வது உண்டு. ஜெப ஆலய தலைவனாகிய அந்த எவீரை கொஞ்சம் பாருங்களேன். அவன் ஜெப ஆலய தலைவன். அப்படின்னா அவன் வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் இருந்திருப்பார்கள், அவன் சொல்றதை செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவனுக்கு அவன் சொன்ன அவன் வார்த்தையை மதிப்பு கொடுத்து நடக்கிறவங்க அந்த ஊரில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவன் வேற யாராவது ஒருவன் அனுப்பி போய் ஆண்டவராக இயேசு கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க, என் மகா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா, இயேசுநாதரை என் வீட்டுக்கு வர
வர சொல்லுங்க, வந்து என் மகளுக்காக வேண்டுதல் பண்ண சொல்லுங்க என்று அவன் வேற யாரையோ அனுப்பலங்க. அவனே ஓடி போய் இயேசுவின் காலில் விழுந்து, என் மகளுக்கு நீங்கள் உயிரை பிச்சை கொடுக்கணும், என் மகள் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி அவனே வந்து இயேசுநாதர்கிட்ட வேண்டினதை பார்க்கிறோம். இன்னைக்கும் சிலர் இப்படி செய்வது உண்டு. ஆமே, யார்கிட்டையாவது சொல்லி அனுப்புவாங்க, எங்களுக்காக நீங்க வேண்டிக்கிட்டு வாங்க, எங்களுக்காக நீங்க வேண்டிட்டு வாங்க என்று சொல்லி யார்கிட்டையாவது சொல்லி அனுப்புவது உண்டு. எனக்கு அன்பானவர்களே, இயேசு உங்களுக்காக இன்னொரு நபர் வேண்டுவதை, இன்னொரு நபர்கிட்ட சொல்லி அனுப்புவதை அவர் எதிர்பார்க்கல. நீங்கள் உங்களுக்காக இயேசுவை நோக்கி வேண்டணும், மனசிலிருந்து ஏசப்பா என்று உண்மையா வேண்டணும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு எதிர்பார்க்கிறார். உங்க வயிறு நிரம்ப நீங்க தானே சாப்பிடணும். உங்கள் வயிறு நிரம்புவதற்கு நான் சாப்பிட்டா என் வயிறு தானே நிரம்பும். அது மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களும் கஷ்டங்களும் மாற வேண்டுமானால் நீங்கள் வாயை திறந்து இயேசுவே என்று வேண்டுதல் செய்ய வேண்டுங்க. சிலர் இப்படி செய்வதுண்டு. ஒரு 50 ரூபா காணிக்கை எடுத்து கொடுத்து போய் கோயிலில் போட்டுருங்க, எனக்காக வேண்டுருங்கன்னு சொல்லி 50 ரூபா காணிக்கை கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஒரு 10 ரூபா காணிக்கை கொடுத்து அனுப்பிடுவாங்க, 20 ரூபா காணிக்கை கொடுத்து அனுப்பிடுவாங்க, 100 ரூபா காணிக்கை கொடுத்து அனுப்பிடுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு உங்ககிட்ட இருக்க பணத்தை அவர் நேசிக்கிறவர் அல்ல, அவர் உங்களை அவர் உங்களை நேசிக்கிறவர். அவர்கிட்ட காசு கொடுத்தெல்லாம் காரியத்தை நீங்கள் ஆகும்படி செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமானால் நீங்கள் இயேசு வண்டியில் வர வேண்டும், நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த எவிரு பாருங்க, இயேசு நாட்ட காசு கொடுத்தெல்லாம் அவன் காரியத்தை செய்யல. அவனே வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசப்பா என் மகளுக்கு நீங்க தான் ஒரு நன்மை செய்யணும், ஏசப்பா என் குடும்பத்தில் இருக்கிற இந்த கஷ்டம் இந்த வேதனையை நீங்க தான் மாற்றணும் என்று அவன் வாயை திறந்து இயேசுவை காலை பிடிச்சி அவன் வேண்டின போது இயேசு அவனுக்கு செவி கொடுத்தா. அதே இயேசுநாதர் அப்படி நீங்களும் செய்யணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கும் சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு, இன்னொருவர் எனக்காக அல்ல. ஆமே, நான் என் இயேசுவை நோக்கி சத்தமிட்டு எனக்கு இந்த காரியத்தை நீங்க செய்யணும்னு சொல்லி நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் என் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இதுவரையிலும் எப்படி இயேசு நாட்டை வேண்டினீர்கள் என்று எனக்கு தெரியாது. இல்லைனா நீங்களும் இப்படி வேறொருட்ட எனக்காக போய் வேண்டிட்டு வந்துருங்க, எனக்காக நீங்க வேண்டுங்கன்னு சொல்லி இன்னொருவர்கிட்ட உங்களுக்காக வேண்டுதல் செய்ய சொல்லியிருப்பீர்களானால் அதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஒருவேளை காசை எடுத்து கொடுத்து எனக்காக இந்த காணிக்கையை உண்டியல்ல போட்டுவிட்டு எனக்காக வேண்டுதல் செய்யுங்க என்று சொல்லி காசு கொடுத்து இயேசு நாட்டை பதிலை வாங்கிக்கலாம், இயேசு நாட்டை வேண்டுதலுக்கு பதிலை வாங்கிக்கொள்ளலாம் என்று நினைத்திருப்பினானால் தயவாய் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு உங்களுக்கு நிச்சயம் செவி கொடுக்க விரும்புகிறார். எப்போ தெரியுமா? நீங்க வாயை திறந்து சத்தமிட்டு இந்த எவ்வேறு என்ற ஜெபாலய தலைவனை போல இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் வாயை திறந்து இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது இயேசு நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாரானாலும் சரி, உங்கள் வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்கள் வேண்டுதலை அவர் கேட்கிற கடவுள், உங்கள் வேண்டுதலுக்கு மதிப்பு கொடுக்கிற கடவுள், உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற கடவுள். காசு வாங்கிட்டு அல்ல, உண்மையாக உங்கள் கஷ்டம் மாறணும் என்பதற்காகவே சிலுவையில் அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். சிலுவையில் உயிர் கொடுக்கும் நேரத்தில் கூட, சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது கூட, அப்போது கூட ஜனங்களுடைய வேண்டுதலை அவர் கேட்ட கடவுள் அவர். இன்னைக்கும் அந்த இயேசு இங்கு பார்த்து கொண்டிருக்கிற இடத்திலேயே நீங்கள்
சத்தமோட்டு ஏசப்பா இதுதான் என் வேண்டுதல், இந்த காரியத்துக்காக தான் உங்களை வேண்டுகிறேன் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள். இயேசு நிச்சயம் உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசு நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இயேசு உங்களை நிச்சயம் உங்கள் வேண்டுதலை புறக்கணித்து தள்ள மாட்டார். உங்கள் வேண்டுதலுக்கு அவர் மதிப்பு கொடுப்பார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடலாமா? ஆமே. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் தங்கள் வீட்டில் இப்போ ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எதற்காக உங்களை நோக்கி வேண்டுகிறார்களோ அந்த காரியங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பதில் கொடுக்கணும். ஆண்டவரே, உண்மையாக இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லி அமே சத்தமா உங்களுடைய வேண்டுதலை இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் வேண்டுதலை இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் வேண்டுதலை இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க. எவ்வொரு காலை பிடிச்சிக்கிட்டு ஏசப்பா என் வீட்டில் இருக்கிற இந்த கஷ்டத்தை மாற்றணும்னு சொன்ன பாருங்க, அன்படி நீங்களும் இயேசுவே என்று சொல்லி சத்தமா உங்கள் வேண்டுதலை தெரியப்படுத்துங்க. நிச்சயம் உங்கள் வேண்டுதலுக்கு பதிலை இயேசு தருவா. யாராவது குடிக்க அடிமையா இருக்கிறாங்களா, தவறான பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்களா, இவங்களை மாத்துங்கன்னு சொல்லி அவளுக்காக வேண்டுதல் பண்ணுறா. உங்க வேண்டுதலை கர்த்தர் கேட்பா. கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, நோயினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, வீட்டில் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா, அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் வந்து உங்களை வாட்டுகிறதா, இப்போ ஏசப்பான்னு சொல்லி கையை உயர்த்தி நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள். உங்கள் வேண்டுதலுக்கு நிச்சயம் இயேசு உங்களுக்கு பதில் கொடுப்பா. உங்க கஷ்டங்களும் நெருக்கங்களையும் வேதனைகளையும் இயேசு மாற்றுவார். உங்களுக்கு நன்மை செய்வார். ஆண்டவரே, இன்னைக்கு உண்மையா வேண்டுதல் செய்கிற எல்லாருடைய வேண்டுதல் அவங்க எதற்காக உங்களை நோக்கி அந்த எவ்விரு எந்த மனிதனை போல உங்களுக்கிட்ட சத்தமா எதற்காக வேண்டுதல் செய்கிறாங்களோ அந்த வேண்டுதலுக்கு நீங்க பதில் கொடுங்க ஏசப்பா. இப்போ அவங்க வேண்டுதலுக்கு செவி கொடுங்க. இந்த வாரத்திலேயே அவங்க வேண்டுதலுக்கு நீங்க பதிலை தாங்க ஏசப்பா. ஆமே. உண்மையா அவங்களை நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுற அவங்களுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து இப்போ அவங்க இருதயத்தின் வேண்டுதலுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியே இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் உங்க ஆசீர்வாதத்தை தாங்க, நன்மை செய்யுங்க. இயேசுவின் மூலம் எங்க ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்க கண்பானவர்களே, நிச்சயம் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலுக்கு இயேசு பதில் தந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நன்மைகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். உங்கள் ஜெப குறிப்புகள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களோடு இணைந்து இயேசுவை ஆராதிக்கவும் வாருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் 3 மணி வரை சபை திறந்து தான் இருக்கும். உங்கள் ஏதாவது காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டுமானால் நீங்கள் கூட சபைக்கு வந்து உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை இயேசுவுக்கு தெரியப்படுத்தலாம். இயேசு நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆமென், ஆமென்.